சவுதி அரேபியாவினுடைய சல்மான் இருக்கார்ல இளவரசர், அவருடைய மிக முக்கியமான முதன்மை ஆலோசகர் அன்வர் கர்வாஸ் அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. போட்டு போட்டு அடின்னு அடிச்சுப்புட்டு கடைசியில் நம்பிக்கையை பற்றி பேசுகிறது, சமாதானத்தை பற்றி பேசுகிறது எந்த வகையில் ஏற்புடையது அப்படின்னு ஈரானை பார்த்து கேட்குறாரு. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீதான நம்பிக்கையை இழந்துருச்சு. இது சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பல காலங்கள் ஆகும். 2800 ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் மூலிமா எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணீங்க. 2800 ஏவுகணைகளை எங்கள் மேலே ஏவிவிட்டு இப்போ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்னு யுஏஇ கேட்குறாங்க. இதே கேள்வி ஈரானுக்கு இருக்கும்ல. அமெரிக்கா இப்போ பீஸ்டாக்குக்காக பேச வராங்க, இஸ்ரேல் பீஸ்டாக்குக்காக பேச வராங்க. எந்த நம்பிக்கையில் உங்க கூட உட்காந்து பேசுகிறதுக்கு நான் சரின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஈரானும் கேட்பாங்கல்ல. அப்போது ஈரான் அப்படி கேட்டாங்கன்னா பீஸ்டாக் நடக்குமா? நடந்து போச்சு, நடக்காது ஆட்டோவில் போச்சுங்கிற கதையாக நம்ம பீஸ்டாக்கு சரின்னு சொல்லுவோம் அப்படின்னு இப்போது யுஏஇ சைடில் இருந்து யாராவது ஓகே சொல்லுவாங்களான்னு ஈரான் எதிர்பார்க்குறாங்க. மிடில் ஈஸ்டில் இருந்து ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் வெளியேற்ற வரைக்கும் இந்த போர் நடக்குங்கிறதுல ஈரான் தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறதுல மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கத்தாரு, குவைத்து, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றியும் விவாதிக்க போகிறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய மேட்டரை ஒரே சிட்டிங்கில் உட்காந்து பேசி முடிச்சிட முடியாது.